இந்த வேளையிலும் அதற்கு பொறுப்பாக இருக்கிற நம்முடைய சபை பிள்ளைகள் என்பதை பொருட்படுத்தி செய்வார்கள். உங்களுக்கு சிஸ்டர் மயக்கம் மேலே எடுத்து நீங்கள் நடத்துங்க. பிள்ளைகளுக்குரிய மயக்கம் நீங்கள் பார்த்து செய்யுங்க. இப்போது நான் ஆண்டவருடைய நாமம் மிகாத இந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பிள்ளைகள் சிறப்பாய் செய்தவுடன் அவரை உற்சாகப்படுத்தும்படி கரங்களை கட்டி நாம் அவரை உற்சாகப்படுத்துவோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மகிமையாய் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறுவதற்கு துணை நிற்பார். ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்காக செலுத்துகிறோம். கடந்த 2 மாதங்களாக அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு பிள்ளைகளை அனுப்பி கொடுத்து எல்லா ப்ரோக்ராமையும் அதில் ப்ராக்டிஸ் பண்ண உதவி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு தான் அந்த ப்ராக்டிஸை நாங்கள் ஆரம்பிச்சோம். அன்றைய கிருபை பிள்ளைகளுடன் படிக்கிற பாடங்கள் பிள்ளைகளுடைய இதயங்களே தங்கணும். இந்த வசனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும். இன்னும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கடந்த 2 வருடத்துல நாங்கள் நடந்த 2 எக்ஸாம்லையும் நல்லா பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல அந்த அளவுக்கு ரிசல்ட் வரல. அப்புறம் நாங்கள் மறுபடியும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சோம். பேரண்ட்ஸ் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணீங்க. 2வது வரிசையில பிள்ளைங்க நல்லாவே படிச்சுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பிள்ளைங்கள ஆவிக்குரிய காரியங்களில் வசனங்களை படிக்கிறதுக்கு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்பப்படணும். நம்ம ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளா நம்ம வாழணும். நம்ம பிள்ளைகளும் வாழணும். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் இருக்கணும். அதுக்காக தொடர்ந்து பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்காகவும் பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகள் நடத்துறாங்க, அவங்க பரிசுத்தமா வாழணும். சண்டே கிளாஸ் வந்த அந்த கற்றுக் கொடுக்கிற எந்த ஒரு ஆசிரியரும் கற்று வருகையில விட்டோட கைவிடப்பட்டு விடக்கூடாது. அந்த பிள்ளைங்க அந்த வாரிய பிள்ளைங்க பிராயத்துல பிள்ளைங்க பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்துல உங்க மத்தியில வைக்கிறேன். இப்பொழுது நம்ம முதல் ப்ரோக்ராம்ல போகலாம். ஃபர்ஸ்ட் மெமரி வெர்சஸ். பிளஸ்ட் ஆர் தே. வாக்கியவான்கள் நிறைய வசனம் மத்தியில படிச்சிருக்கிறோம். அதே வசனங்களை எங்களுடைய பிள்ளைங்க வரிசையாக சொல்லுவாங்க. ஒவ்வொருவரையா நான் ஐஸ்வரி அடைகிறேன். எலைஜா.
Jessica. Jonah. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்தர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. Rita. நீதியினால் துன்பப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10. Thank you. Next program, dance by small girls. புதிய துவக்கம் எனக்கு தந்து. Hallelujah.
It's marvelous, students. Next memory verse is Shankar Bala. ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம். அன்பிலே பயமில்லை, புறநடத்து பயத்தை புறம்பே தள்ளு. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். Jerusha. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமளிக்கிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அது ஆறுவடை செல்சில் பெருற்றப்பட்ட தாடியில் வழியும் அவன் அங்கியில் இருக்கிறமான நல்ல தைலம். எம்மோர் மேலும் சீயோன் கர்த்தரின் மேலும் எம்மோர் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்று நிற்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனின் கடலில் இருப்பார். சங்கீதம் 133. Very good. Catholic. Sangeeta 23. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் அண்டையில் என்னைக் கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவில் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, நீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் திருப்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23. Very good. Next is Sherry. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட உண்டாகுதை
இப்போ 2 குட்டி பிள்ளைங்க வசந்திருப்பாங்க. ஸ்டெஃபன் Sienna Benz. நானும் என் வீட்டாரனும் என்றால் கட்டளையை சேவிப்போம். ஸ்கிட்டுக்குள்ள போய் காட்சி 1. அம்மாவும் மகன் மற்றும் மருமகள் வீட்டில் இருக்கிறார்கள். சரிங்க
கேட்டு அம்மாவும் மகனும் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அரிய போதா என்னடி வீடெல்லாம் மாத்துது, என்ன சமையல்? மீன் குழம்பு. என்ன மீன் குழம்பா? சரி சரி, சூப்பர் சூப்பர். நானும் உங்க ஹெல்ப் பண்றேன். எதுக்கு ஹெல்ப் வேணுமா? இந்த மசாலாவை அரைச்சு தரீங்களா? சரி சரி, எங்க அம்மா பாக்கிறதுக்குள்ள சீக்கிரம் அரைச்சு தந்துடுறேன். இல்லாட்டி அவ்வளவுதான், வீடே ரெண்டாயிரம். வரீங்க, வேற என்ன? மசாலா அரைச்சிருக்கேன். மசாலா எங்க அரைக்கிற? மிக்ஸில இருக்கு. மம்மி அரைச்சு சொல்லி அவங்க மம்மி. ஏமா என்னம்மா, அதெல்லாம் பழைய காலத்துல ஓல்டு ஃபேஷன் லேடிஸ் பண்றதுமா. நானும்மா சரி சரி, அதெல்லாம் கட்டிங்கம்மா. சரி சரி, சீக்கிரம் அம்மா கூந்தல் பண்ற மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு எடுத்துக்கலாம். சரிங்க. நல்ல ஒரு ப்ரோக்ராம். எனக்கு சீரியல் போடுறாங்க. ரூபாடா இருக்குமா? சரி, போட்டதே போடுறாங்க. எப்படிடா இந்த என்னடா எல்லாரும் மாதிரி அழுதுட்டாங்க. யாராவது என்னம்மா என்னம்மா பொண்ணு கொடுத்தாளா? என்னம்மா நடக்குது? டிவில எனக்கு நீதானா முக்கியம். எப்படிமா உனக்காண்டி நான் 5 கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன். ஆனா உனக்கு நான் எப்படிமா போவேன்? கேட்கறது நல்லாதான் இருக்கு, ஆனா வாழ்க்கையில இது பண்ண முடியாது. அம்மா, என் உயிரே நீதாம்மா. உனக்காண்டி தானே நான் வாழ்வேன். இப்படிமே சொல்லிட்டேன். கண்ணுல வச்சு உன்னை தாங்குவேம்மா. சரி. அவ என்ன பண்றா? அவ என்னம்மா எனக்கு யாரும் பண்ணிட்டு இருப்பா. இப்ப ரெடி ஆயிடுச்சான்னு கேளு. இப்ப ரெடி ஆயிடுச்சான்னு கேளு. அது இப்போத இப்ப ரெடி ஆயிடுச்சா? வரேன். சீக்கிரம் வா, சட்டுன்னு எடுத்துறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அவளை செஞ்சு முடிச்சிடுறேன். என்ன சரி, 10 நிமிஷம் இருக்குங்க. இவ டெய்லி ரூமுக்குள்ள போய் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு யாருக்கிட்ட முறையிலே பேசிட்டே இருக்கா. நமக்கு ஏதோ சரி பண்றாரோ அதையும் நிறுத்த சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு சூரியன் இருப்பான்னு நினைக்கிறேன். அதே கிட்ட நான் கேட்டுவிடா. என்னத்தமா கேட்க? என்ன என்னைய புத்தகத்தை படிச்சுட்டு முறைக்கிட்டுமா இருக்கியா? என்ன எங்க அம்மாவுக்கும் எனக்கு சூரியன் வச்சிருக்கியா? அப்படிலாம் ஒண்ணு, நான் பைபிள் தான் வாசிச்சேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பண்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. இங்க பாரு, என் வீட்டுல இங்க சட்டத்துக்கெல்லாம் இருக்கு. இங்க வந்து அந்த மாதிரி புத்தகம் எல்லாம் நீ படிச்சுட்டு தெரியக்கூடாது, புரியுதா? இல்லாட்டி எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு வாட்டி படிச்சு இனிமே அப்படி செஞ்சாலும் கல்யாணம் தான். ஓகே. சில நாட்களுக்கு பிறகு மகன் பயிற்சி வழியாக முடித்து ஒண்ணுமே பண்ணல. வீட்டு வரைக்கும் நான் சொன்னேன்.
இல்லம்மா சொல்லி வச்சிட்டாமா. கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஐயோ இனிமே உன் கையில இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். நீ ஆக்கி கொண்டு வரியா? அதெல்லாம் ஒரு நாள் நான் அப்பதே நான் சொன்னேன் வேதத்தை படிக்காத எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு. பாப்பா நான் டிராவல் பண்ணேன் ஹாஸ்பிட்டல் போலாம். ஆமா நீ எதுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒழுங்கா வீட்டை பார்த்துக்கோ. எல்லாம் ஒரு நாள் தானே ஒழுங்கா வீட்டை பார்த்துக்கோ. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சிவாப்பா ஏசப்பா, எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப வழியா இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது. எங்க வீட்டுல இருக்கவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஹலோ கஷ்டமா என்ன குரல் மாறிட்டு? இல்ல கஷ்டமா, என் ஹஸ்பண்டுக்கு ஒரே வயிற்று வலின்னு என் ஹஸ்பண்ட் மாமியாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க கஷ்டமா. நீங்க அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க கஷ்டமா. கண்டிப்பா நான் தர மாட்டேங்கிறேன். கண்டிப்பா சரியாயிடும். ரொம்ப நன்றி கஷ்டமா. வச்சுக்கமா ஐயோம்மா கையிலாம கூட்டிட்டு போக மாட்டேன். ஐயோ கீழே ஐயோ சட்டப்பட்ட பிரச்சனை கூட்டிட்டு வாங்க. ஐயோ முடியலையம்மா. ஐயோ சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணுது? முடியலம்மா. காலையில என்னன்னே தெரியலம்மா. முக்கியமா பெஸ்ட் ஆகியோ என்ன பண்றதுனே தெரியலம்மா. கை வழியா இருக்கேன். எப்படியாவது காப்பாத்தேம்மா. எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன்மா. காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில என் பொண்டாட்டி உப்புமான்னு போட்டாங்க. அது மட்டும் நான் திக்கிறேன். எல்லாருக்கும் இந்த உப்புமா தான் ஒரு பிரச்சனையா இருக்கு. வேற ஏதாவது வெளியே சாப்பிட்டீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா. வீட்டுல போற ரசம் போதுமா, வெளியில நான் ரசம் வேணாமா. நான் சோறு போடவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு இது ஃபுட் பாய்சனா தான் இருக்கும். ஆனா நீங்க என்னமோ உள்ள போட்டு தரதுன்றீங்க. கரெக்டுமா கரெக்ட். ஏதோ உள்ள ஏறி இறங்குற மாதிரி இருக்குமா. இருக்கட்டும். நான் ஒரு மெக்கானிக் சப்ச்சி. நான் ஒரு எக்ஸ்ரே சென்டரோட நேம் எழுதினேன். அங்க போய் ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணிடுங்க. சரிங்களா? முதல்ல எழுதி கொடுங்க. இல்லைம்மா ஒரு 10,000 தான் அவங்க போய் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாயிடுமா. உங்க ஹாஸ்பிட்டல் இல்லையா? அதுவும் எங்க ஆஸ்பத்திரி மாறிதான் போயிட்டு வாங்க. எவ்வளவு தூரம்? இது 10 கிலோமீட்டர் போல வந்துருங்க. ஐயோ ராமே சொல்றேன் உங்களுக்கு. டாக்டர் ரிப்போர்ட் பண்ணது போது அதுக்குள்ள வந்துச்சு. இது உங்க ரிப்போர்ட் தானா? நீ முதல்ல டாக்டர் தானா? படிச்சா படிக்கலையா? இப்படி யோசிக்கிறது சரிங்களா? ஒழுங்கா வந்து சீக்கிரம் சொல்லி எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்குதா? உங்க கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். ஃபெயிலியர் ஆயிடுச்சா? ஆமாம். வெரி சாரி. எனக்கு யாரும் ஒரு பாஸ் பண்ணியா இப்படியா? என்னால புரியல. ஏன் அப்படி பண்ற? நீ முதல்ல படிச்சுதான் கத்தாடியா? ஏங்க கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்குலாம் நான் பாஸ் பண்ணிட முடியாதுங்க. நானே ஃபெயில் தாங்க. நீ முதல்ல பாசானியா? நான் முதல்ல 4 மாத்திரை எழுதி தரேன். ஒரு மாசத்துல போடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். ஃப்ரீயா தானே? ஏங்க மாத்திரை எப்படிங்க ஃப்ரீயா கிடைக்கும்? உடம்பு தான் முக்கியம். அதுக்கு செலவு பண்ண முதல்ல ரெடியா இருக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் 10,000 தான். நான் கடைக்கு அப்படியே பார்மசி அங்க போய் பத்தாயிரமே கம்மாயை சொல்லிச்சு. நான் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு போயிருச்சு. சரியா சொல்ல வரேன். இந்த 4 மாத்திரை போடுங்க. சரியா அடுத்த மாசம் வேற 4 மாத்திரை தரேன். இப்போ ஒரு மாத்திரை மறந்துச்சு. நான் பார்த்துக்கிறேன். நான் ஏதோ பிளான் பண்றேன். வீட்டில் தாய் மகன் வீட்டுக்கு வருகிறாரு மருமகளிடம்.
சில நாட்களுக்கு பிறகு மருந்து மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு என்னங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன். மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டான். மறுபடியும் வரைய வச்சு ஓடி ஆன ஒழுங்கிறேன். நீ தயவு செய்து ஓடி. நீங்க அம்மா கூட்டுவாடி வேக கூட்டுவாடி ஓடி. அத்தை அத்தை ஐயோ அத்தை எந்திரிங்க ஐயோ அத்தை வேற எந்திரிக்கிறாங்க. ஐயோ ஜல்தி எப்ப பார்த்தாலும் சீரியல் தான் பாப்பா. எனக்கு முடியல. நானே தூங்க போயிட்டேன். ஐயோ முடியலையே. ஏசப்பா உங்க வயிறு யார துடிக்கிறாங்க ஏசப்பா. நீங்க உங்க வயிறு வலியை சந்திக்க ஏசப்பா. ஏசப்பா உங்களோட வயிறு வலி குணமாக்குங்க ஏசப்பா. இனிமே என்ன மாத்திரையும் போட முடியாத பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நல்லா தூங்குறாங்க. நம்மளும் தூங்குவோம். நான் கோலையிடமா வீட்டுக்கு அழுது இப்போ அத்தை உங்களுக்கு காஃபி போடவா டீ போடவா அத்தை? என்ன மாச்சு போடுவா அப்போ எனக்கு பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்கு. எப்படி பாருங்க வயிறு மாமா பட்டியா மாமா போடாதே தூங்கிட்டு இருக்கியா? பெத்தவங்க முடியாம சீரியஸா இருக்கலாம். உனக்கு என்னன்னா தூங்க வேண்டியது சீரியஸ் பண்ணா மட்டும் கொட்டா கொட்டா வச்சு பாக்குறீங்களா? என்னமோ போமா நீயாச்சே எடுக்கக்கூடாதா? அத்தை நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அத்தை. அதனாலதான் எடுப்பேன். ஏன்னா அந்த சமயத்துல என்ன கொல்லணும்னு பார்த்துருக்கோம். ஆனாலும் எனக்கு என்னமோ ரொம்ப டேஸ் வரைச்சிச்சுன்னா ஆனா அவன் என்னமோ பண்ணாமா வயிற்றுல கையில வச்சுக்கிட்டு மறுபடியும் மந்திரவாத மாதிரியே போட்டாமா. அப்புறம் என்னமோ ஒரு வித்தியாசமா வச்சு சரியாயிடுச்சு. வயிறு நல்லா தூங்கிட்டேன். டாக்டர் பாப்பா போல ஆசிரியர் பாப்பா உண்மையில கட்சி சொல்லியிருந்தீங்களா? எடுத்துக்காரோ இருக்கா? சரி எதுக்கும் பார்க்கலாம். அத்தை எப்பயாச்சும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு பாரு நான் போய் வந்து ரிசல்ட் என்னன்னு சொல்றோம். சரி பாரு எடுத்து வாரி அந்த அம்மா ஒரு டாஸ்க் ஃபுல்லா கொடுப்பாங்க. எடுத்துட்டு வா. நீங்களா எங்க நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வந்துச்சு. என்ன சொல்றா சொல்லு எழுதிட்டானே ஆமாங்க ஸ்கேன் எடுக்கல ஒரு மாசம் ஆயிருக்கு. கிட்னி என்ன லெவல்ல இருக்குன்னு பார்க்கணும்ல. முன்னாடி சொன்னது பண்ண சொன்னீங்க. அதுல சொன்னது இருக்கும். இப்போதைக்கு கேள்வி எடுத்துக்கிட்டு நீங்க அப்புறம் கூட ஒரு வாடி பார்க்கலாம். அதையும் நானே எழுதிக்கிறேன். சரி எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த நாட்டில் மட்டும் இல்ல வேலைக்கே போகணும்னு முடிவு எடுத்தீங்க. சரி எனக்கு ஸ்கேன் கொடுத்தீங்க. அப்போ உனக்கு தமிழ்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நீங்க உண்மையை சொல்லுங்க. நம்ம மாத்திரை சாப்பிட்டு சரியாக வாங்கிக்கேன். நான் டாக்டர் வந்து சாப்பிட்டீங்களா? வேற டாக்டர் பாத்தீங்க? வேற டாக்டர் வரல. எங்கம்மா நீ விட்டு சார் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிட்டே. நான் எந்த டாக்டர் விசாரிச்சு தான் எனக்கு போகணும். தெரிஞ்சுன்னா ஃபீஸ் அதிகமாக போட்டோம். நம்மளை தவிர வேற யாருக்கு போயிருக்கும் வாய்ப்பு இல்லை. ஏங்க இது ஆக்சுவலி மெடிக்கல் மிராக்கிள்ங்க. உங்க ரெண்டு கிட்னியும் பர்ஃபெக்டா ஆல்ரெடி ஆயிருக்கு. இது நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. நான் அடுத்த பேஷண்ட்டுக்கு பண்ணிடுவாங்க. அப்ப எங்கிட்ட வாங்க ஃபீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருவீங்களா? அடுத்த பேஷண்ட் யாருக்கா? சரி சரி சரிங்க. உண்மையிலே நம்ம சரியாச்சா? உண்மையிலே சரியா
எனக்கு தெரிஞ்சு அதனால கூட ஆயிருக்கும். கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து அன்னைக்கு இதே தான் சொன்னீங்க. இப்பயும் இதே தான் சொல்லுவேன். மழையில கோவம் தான் நானும் அதே தான் சொல்லுவேன். நீங்க வீட்டுல போய் சாரி ஃபீஸ் ஏதாவது டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணி கொடுங்க. ஆல்டர்னேஷன் வெளியே கிளம்பிதான் இதுவும் உங்கள்கிட்ட தான் வரணும். ஏன் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. இருவர் வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டில் உதன் வா உதன். என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? நான் உங்ககிட்ட நல்லா இருக்கேன் உதன். என்ன காரணம் தெரியுமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா என் கிட்னி வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க உதன். எனக்கு அதை நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நீ நைட்டு என் வயிற்றுல வச்சு ஏதோ குடும்பத்தையே அதுதான் காரணம்னு எனக்கு என்னமோ என் மனசுல தோணுது. ஆனா எங்க அம்மா தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நான் ஜெபம் தான் பண்ணேன். நீங்க தினமும் நீ யார்கிட்ட பேசுறேன்னு கேட்குறீங்களே, நான் நம்மளை படைச்ச ஏசப்பாட்ட தான் பேசுறேன். அவர் நம்மளை படைச்சவர். ஏசப்பா, அவர் என்ன பண்றாரு? அவர் எப்படி இதெல்லாம் காரணமா இருக்க முடியும்? அவர் நம்மளை படைச்சவர் இல்ல, நம்மளை ரட்சகராகி இயேசு, உலக நாயகர் அவர். நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். நம்ம தேவைகளை அனைத்தையும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவர் சந்திப்பாருங்க. அவரை நீங்களும் நம்புறாங்க. சாமியோட ஒரு சாமி ரொம்ப பவர்ஃபுல். இனிமே நானும் ஒரு சாமியை கும்பிடுறோம்மா. உண்மையிலே போனேன். நான் கூட நினைச்சேன் இவ என்னன்னா நம்ம சாமியை விட்டுட்டு வேற சாமியை கும்பிடுறாரு. ஒருவேளை இன்னொரு கூட தெய்வம் நான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் எனக்கு உண்மையான தெய்வம் யாரையும் புரியுது. நானும் என் வீட்டாளர் உண்மைக்கால் கட்டளையே புரியும். டைரக்ஷன் டைலாக் பை ஸ்னேகா. அதை ஒரு சின்ன ஸ்கிட்டு, அதை கொஞ்சம் நீளமா காமெடி ஸ்கிட்டா மாத்திருக்காங்க உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக. தேங்க்யூ சூப்பர். நெக்ஸ்ட் டான்ஸ் பை பாய்ஸ். உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்டப்படுறேன்.
Memory verse, Pranav. Jeffrey. கர்த்தாவே யாருடைய புகழது தப்பான் யாருடைய பரிசுத்த பர்வதங்களை காக்கும் என்பார் சரீரம் கொடுப்பது. Joy. உங்கள் அன்பும் மயங்கன்றதுக்காக தீமையை விடுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகிதரை ஒருவருக்கு ஒருவர் பட்சமாக இருங்கள். கர்மணிகளை ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சந்தோஷப்படுகிறவருடைய சந்தோஷப்படுங்கள். அடியவருடைய அழுங்கள். ஒருவருக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் அவர்களை ஆசிரியர்கள் ஆசிரியர்களே என்று சதியாதீர்கள். குடும்பமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷர்களுடைய சமாதானமாக இருக்கிறது. பூமியும் அதிலேயும் உலகமும் அதில் கட்டுரைகளும் கத்தர்களுக்கு அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கடவுளுடைய பருவத்திற்கு ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் நிலைத்து நிற்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இதயத்தில் மாசிலாதனமாய் இருந்து கவனமாய் அணியாமலும் இருக்கிறவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். இதுவே அவர் சமூகத்தை தேடி விசாரித்து நாளைகளை யாக்கோபு என்னும் சந்ததி வாசல்களை உங்கள் தலைகளை உயர்வுங்கள் அநாதி கதவுகளை உயர்வுங்கள் மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்வுங்கள் அநாதி கதவுகளை உயர்வுங்கள் மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர் ஆவார். அவர் மகிமையின் ராஜா. சங்கீதம் 24. Jonathan. அவருடைய கண்டிக்கும் பாலாக்கும் பிள்ளைகளுக்கும் தக்க வைப்பார். அவர் தமது செய்தவர்களை முன்னே விடுவார். அவர் சட்டைகளை நியாயங்களும் Thank you, children. Next, keyboard played by Jalaija.
Wonderful, Elijah. If I have got good memory, I remember, I recall William playing keyboard when he was like Elijah. Now he has been a doctor. God has raised the people, those who have praised him in front of the church. So people, parents, நீங்க உங்க பிள்ளைகளை இது போல கர்த்தரை துதிக்கிற பிள்ளைங்களா, பாடல் மூலமா துதிக்கிற பிள்ளைங்களா நீங்க வளர்ப்பீங்க. கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவார், உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வைப்பார். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இந்த பாட்டு உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல ஃபியூச்சர்ஸ்.
மனுஷன் கூட போட்ட மனுஷன் கூட்டத்தை Others children, next games time, connection. ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவன் காணப்படாதவன் அவன் வந்துட்டு அக்னி கடலிலே
தள்ளப்பட்டவன் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் வரக்கூடிய வசனம் இது. அடுத்த படம் சங்கீதம்ல இருக்கிற ஒரு வசனம் இது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டவே உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அடுத்த வசனம் இதுவும் சங்கீதத்துல இருந்து வந்த வசனம் தான். கடைசி நிறைய பேர் கெஸ் பண்றீங்களா? நம்முடைய வேதத்தை அப்படின்னு ஆரம்பிப்போம். உங்களுடைய வேதத்தை மனுஷன் காத்து நடவாதபடியினால் என் கண்களில் இருந்து நீர் தலைகள் ஓடுகிறது. சங்கீதம்ல இருக்கக்கூடியது. அடுத்த வசனம் ரொம்ப ஈஸியான வசனம். அது எல்லாருக்குமே சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி தரக்கூடியது. அப்பா அம்மா இருக்காங்க. 2வது பேஜ்ல இருக்கிறது அப்பா, 4வதுல இருக்கிறது அம்மா, தகவல் தாய், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். சங்கீதத்தில் இருக்கக்கூடியது. அடுத்தது ரதங்கள் குதிரைகள் இருக்கு. அப்புறம் அந்த நடுவுல கீழ் வரிசையில நடுவுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஜெகோவா ரஃபா, ஜெகோவா ஷம்மான்னு சொல்லி கர்த்தருடைய நாமங்கள் அதுல இருக்கு. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் இந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவோம். அடுத்து நிறைய செல்வங்கள் ஒரு பெட்டியில இருக்கு. அடுத்தது சந்தோஷமா இருக்கிறது. பாடுறீங்களா நீங்க? பாடுறது இல்லையா? திரளான செல்வத்தை கலைக்குறது கூட நான் அந்த சாட்சியின் வழியிலே கலைக்குறேன். சங்கீதம் வருது. அவ்வளவுதான். இன்னும் இதே மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் நெக்ஸ்ட் ஸ்கிட். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்பா சண்டையில எனக்கு தூங்கு இல்லப்பா. பொழுது நேரம் தூங்கிட்டே இருக்கா? ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் பாதி நாள் தூங்குறா. எந்திரி. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. எந்திரிச்சு காலகாலம் எடுத்து ஒரு வயிறு பண்ணிக்கிறேன் பாரு. சரி, ஐயா முக்கியமான வேலை சொல்லுங்க பாருங்க. அம்மா வேற வீட்டுல இல்ல, சரியா? இப்படி கடைக்கு போய் பால் முட்டை கொஞ்சம் வாங்கிக்கலாம். மிச்ச காசு மறக்காம கொண்டு வந்துரு. சரி. முட்டை பிரெட் பாப்பாட்டி எடுத்துங்க.
பிரெட் பாக்கெட் ஒன்று. கோதுமை ரெண்டா கொடுத்துட்டா என்ன இருக்கு? ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே. நம்ம வீட்டுல மாட்டு சாப்பாடா பேசாம எனக்கு ஒரு பிச்சைக்காரன் கொடுங்க. இருப்பா தம்பி. நம்ம 100 ரூபாய் கொடுக்குறேன். 400 ரூபாய் மீறி கொடுத்துருக்காங்க. சரி 4 ரூபாய் வச்சு நிறைய பண்ணுவோம். அங்க ஒரு ப்ளூ கலர் ஒரு கடை இருக்கு. அந்த கடையில போய் என்னன்னு பாருங்க. என்னென்ன இருக்கு? என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே இருக்குன்னா சரி அங்க ஒரு கிரில் சிக்கன், ரைஸ், ஃபலூடா. நம்ம காலையில வைப்ராசிக்குள்ள உண்மையோட கனெக்ஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவாரு. நம்மளே இப்படி பண்ணலாம். ஆனா ஒரு கனெக்ஷன் வந்துருக்கு. சரி வீட்டுக்கு கிளம்புவோம். ஐயோ தலைமுடி நானும் போய் கிளம்பு ஊசிக்கிட்டு போயிட்டா போல இருக்கேன். யாரும் அதிகமா அண்ணே என்ன தம்பி நான் 100 ரூபாய் கொடுத்தேன். நீங்க எனக்கு 400 ரூபாய் மீறி கொடுத்துருக்கீங்கன்னா 4 ரூபா. இது அடிச்சுட்டாடே. நான் எடுத்து கூட நீங்க தான் கொடுத்தீங்க. போன நோடி கேட்டா அப்படிதான். ஏய் அண்ணா வந்து மண்ணு சுடு. பல கஷ்டப்பட்டு ஒழுங்கா பாருங்க. போன நோடி கேட்டா ஒரு வழியா ஆகாது. ஏய் பாத்தீங்க போ. தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கு. மறுபடியும் அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. நல்லா தான் இருப்பாங்க. கேட்க இருக்கா? அப்புறம் நேற்று ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தரிசனத்தை தேசப்பா ஒரு பொருள் கொடுக்குறதா இருப்பா. என்ன பொருள்? இந்த பையில இருக்குது பாருங்க. உங்களை உண்மையான குடும்பம்ன்றாங்க அவங்கள. நான் உங்க அப்பா சர்ச்சைக்கே வர மாட்டேங்கிறாரு. சர்ச்சு ஆர்டர் சொல்றது மாதிரி உள்ள வந்து அப்படியே திரும்பி போயிடுறாரு. கேட்ட உங்க கூட உள்ள வந்துடுறாரு. எங்க அப்பா அந்த சர்ச்சைக்கு தான் கொடுப்பாப்பா. வருவானா அவங்க அம்மா? அப்படியா? இது கையில நம்ம வச்சு சார். அப்படியா? என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்க? நல்லா சொன்னாங்க. நல்லா சொன்னாங்க. சரி எனக்கு இப்படி ஆகுதா? சரி நீ ஏன் விதிச்சு பாரு. நான் சமைக்கிற வேலையை பார்க்கிறேன். சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பிரிச்சுப்பா. 400 ரூபாய் திருப்பி கொடுத்தோம். நம்ம தேசப்பா வந்து 40,000 ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. நம்ம உண்மையான மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்ம யாரையாச்சும் இது மாதிரி மாற்றி கொடுத்துருக்க அன்னைக்கு அவங்க கொண்டு கொடுக்குறதே நல்லது. இந்த பைபிளோட வசனம் நம்ம டெய்லி வழிநடத்திட்டு இருக்கிறது. நன்றி. Next program by Gates time Bible books in paper cups. இந்த ஆடியன்ஸ்க்கான ப்ரோக்ராம் ஸ்னேகா வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த கேம்ஸ் ரெடி பண்ற வரைக்கும் அடுத்த மெமரி வர்சஸ் ஹரிஷ் கான். சங்கீதம் 16
தேவனே என்னை காப்பாற்றும், உண்மை நம்பியிருக்கிறேன். என்னை காப்பாற்றும், உண்மை நம்பியிருக்கிறேன். நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரே நீ என் ஆண்டவராய் என்று என் செல்வம் உண்டு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிறபடியால் அது வேண்டியதாய் சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகின்ற அர்த்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை நான் என் உதடுகளினால் செய்ய மாட்டேன். கர்த்தர் எனக்கு கர்த்தர் சோசித்து அதிர்ஷ்டாந்தி நல்லா படிச்சிருந்தாங்க. நம்பர் ஆஃப் வேர்சஸ் வந்து அதிகமாச்சுனால பதட்டம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் மொத்தமா அவனை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஆனா அவன் விடக்கூடாதுன்னு தான் மேலே ஏற்றிட்டோம். கேம் டைம். இது வந்துட்டு பைபிள்ல ஒரு அதிகாரத்தை பத்தின ஒரு கேம். ஸோ இப்போ நம்மள எல்லாத்துக்குமே நம்மளோட பைபிள்ல வந்து எத்தனை அதிகாரம் இருக்குது, எந்த ஆர்டர் வைஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதுல வந்துட்டு புதிய ஏற்பாடு இருக்குது, பழைய ஏற்பாடு இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வந்து எப்படின்னா அதாவது வந்து எல்லாத்தையுமே நமக்கு இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணா ரொம்ப லேட் ஆகும். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு பழைய பாடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதியாகமத்துக்கு அப்புறம் வந்து ஒரு அதிகாரத்தை எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நடுவில் வந்து எடுக்கணும் வச்சிருக்கோம். ஸோ நீங்க உங்களுக்கு தெரியும் ஆதியாகமத்துக்கு அப்புறம் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு அதிகாரம் இல்லைன்னா அடுத்த அதிகாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதர்வைஸ் நீங்க வந்து ஆர்டர் பண்ணணும். அப்படி ஆர்டர் பண்ணும்போது 5 கப்ஸ், மேல 4 கப்ஸ், 3 கப்ஸ், 2 கப்ஸ், 1. ஸோ ஒரு 21 கப் வரும். ஸோ இது வந்து நம்ம பண்ணலாம். இது ஆடியன்ஸ்க்கான கேம். ஸோ யார் வரீங்க? சரி, குழந்தைங்க யாரெல்லாம் உங்க அப்பா அம்மா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை கை தூக்குங்க. எத்தனை பேர் தூக்குறாங்க பாருங்க. அம்மா தூக்கலாமா? கண்டிப்பா ஒரு டீம்ல 2 பேர். ஸோ 2 லேடிஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. யார் வரீங்க? எக்ஸைட்டா பேசிட்டு இருக்காங்க, வராங்க. எஃப்சிஐக்கு ஏஞ்சல் டீம் 1 இது வந்து ரெட் டீம். பி டீமுக்கு வந்துட்டு நான் பாய்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம கேர்ள்ஸ் தான். பாய்ஸ் ரெடியா இருக்கோங்க. அங்கிள்ஸ், சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. இதுல ட்ரைனிங் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் டைமர் வந்து உங்களுக்கு டைமர் ஸ்டார்ட் ஆகும்போது ஆரம்பிச்சு பண்ணலாம்.
Americans like Timothy and Colin. நான் மனுஷ பாஷைகளையும் தூர பாஷைகளையும் பேசினாலும் வந்து எனக்கு யாருதான் சத்தமிடுகிற நெட்டலம் போலவும் மூசையிட கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வாக்கியவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு யாருதான் நான் ஒன்றும் இல்லை. சங்கீதம் 116 1 முதல் 5 வரை. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே அவரில் அன்பு கூறுவேன். நான் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவு அவரை தொழுது கொள்வேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள என் கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கேட்கிறேன். நம்முடைய கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர். சங்கீதம் 116 1 முதல் 5 வரை. Lord's Prayer is given. Dance. Martin Jola.
Animals sleep right. இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் உலகம் ஃபுல்லா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. நம்ம நாட்டிலையும் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். இப்போ வந்து நம்மளோட தலைவர் பேசுவாரு. நான் காத்திருக்கே ராஜா, அது பெருமை இல்லை, அது பெருமை இல்லை. ஏசப்பாவை இன்னொரு சிங்கத்தை என் பேர்ல சொல்றது எனக்கு ஆனந்தமா இருக்கு. என்னென்ன பண்ணிக்கிறாரே பேசுங்க. நான் பொலிசாவுக்கான தலைவிடமா இல்லாம இருந்தாலே என்னோட வேலை கண்களில தோண்டிட்டேன். சாரத்துக்காக எனக்கு வேதத்துல இருந்தாரு. என்னோட பேரும் வேதத்துல இருக்கு. அது சந்தோஷம். சிங்கம் போல நானும் பலசாலிதான். ஆனா ஈசாக்கு பொண்ணு பார்க்க போய் சொன்னாரு. ஈசாக்கு ஒட்டகத்துக்கு யார்கிட்ட போன தண்ணி ஊற்றணும் அது பண்ணுனா ஈசாக்கு மனைவியா பாருங்க சொன்னாரு. அவருக்கு கையெழுத்து மேரேஜ் நல்லா பாருங்க.
வேலைக்காரன் கையில் கொடுத்து சமைக்க கொடுத்தான். தேவர்களுக்கு அளித்த உணவை நான் தான் பயன்படுத்தேன். என் பெயரும் பரிடத்தில் உள்ளது. அடுத்து நம்ம பொறுப்பாளர்
Namshara. சரி, இப்ப ஒரே கேம் வந்து பாத்தீங்கன்னா Namshara பண்ணுவோம். ஆக்ஷன் பண்ணுவாங்க பிள்ளைங்க. அது பார்த்தா என்ன கேரக்டரோ இல்ல என்ன இடமோ அது மட்டும் கண்டுபிடிக்கணும். ஒரு இடம் இல்லைன்னா ஒரு கேரக்டர் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு வார்த்தை சொல்றோம். ரெண்டாவது வார்த்தை கையில என்ன வச்சிருக்கோம், உருண்டையா இருக்கு. கையில ஏதோ வச்சிருக்கோம், உருண்டையா ஏதோ வச்சிருக்கோம். அதுக்கு பேரு செயின். அந்த பேருக்கு பேரு கொடுத்து காப்பாங்க. இது என்னது? ராஜா. அது எல்லாரும் சேர்ந்து Thank you.
ഞാൻ നേരത്തെ മാസ്റ്ററുടെ കയ്യിൽ தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 5 மணி நாங்கள் அந்த ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம். 4 மணிக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ 8 மணி ஆக போகுது. நம்ம மொத்த நிகழ்ச்சி ஆராதனைக்கே நம்ம 2 மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப சோர்ந்து போவோம். அதனால மத்திருந்த அனைவரும் நீங்க உட்கார்ந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக உட்கார்ந்திருப்பதற்காக நான் உங்களுக்கு முதலாவது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆகிய வருகிற நாடுகளில் நாம் அந்த நேரத்தை சரியாக பின்பற்றுவோம். 5 மணின்னு சொன்னா நம்ம 5 மணிக்கு ஆரம்பிக்கணும். ஆகவே வருகிற வார வருஷங்களில் அந்த நேரத்தை நாம் சரியாக கடைபிடிப்பதற்கும் அந்த புரோகிராமை சரியான நேரத்தில் படிப்பதற்கும் நமக்கு உதவி செய்வார். ஆனால் எல்லா புரோகிராமும் ஆசீர்வாதமான ஒரு நிகழ்ச்சி தான். அதை குறைக்க முடியாத ஆனால் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் இந்த காரியங்களை செய்வதற்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றிகளை எடுக்கிறேன். நேரமானாலும் நீங்கள் அவைகளை மனதில் கொள்ளாமல் இருந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு இருந்ததுனால உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அறிவு மாத்திரம், புது வருட ஆராதனை காலையில அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மறந்துவிட்டது. புது வருட ஆராதனை சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:30 மணிக்கு, அதாவது கொண்டாடி 1:30 மணிக்கு சரியாக முடிவடையும். ஆகவே இந்த புது வருட ஆராதனை நீங்கள் குடும்பமாக பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆண்டு முழுவதும் இந்த சிறுவர் வகுப்புகளை நடத்துவதற்கும் வாலிப பிள்ளைகளுடைய இந்த சிஏ நடத்துவதற்கும் ஆண்டவர் பொறுப்பை தந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இதை பொறுப்படுத்தி செய்த அருமையான சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது நாம் பரிசு கொடுக்கிற நேரம், பிள்ளைகளுக்கான பரிசு வழங்குகிற நேரம். இப்பொழுது நாம் முதலாவதாக அந்த பிள்ளைகள் 3 பிரிவாக வகுப்பு நடைபெறுகிறது. அதாவது பிகினர், பிரைமரி, ஜூனியர் என்று 3 பிரிவாய் வகுப்பு நடைபெறுகிறது. அதுல ஒவ்வொரு வகுப்பையும் அவருடைய எக்ஸாம் நடைபெறும், தேர்வு நடைபெறுவதில் முதல் ஒரு பிகினர் நினைக்கிறேன். பிகினர் அதனுடைய முதல் பரிசு சுகாஸ். சுகாஸ் எங்க இருக்கிறீங்க? முதல் பரிசு. 2வது பரிசு கொடுப்பதற்கு ஐயா நீங்க முதல்வாங்க. முதல் பரிசு சுதாஸ், 2வது பரிசு ஜூடி, 3வது பரிசு ஸ்டெபான். குரூப் 2 பிரைமரி, முதல் பரிசு கேத்தரின், 2ஆம் பரிசு தெரசா, 3வது பரிசு ஜோனா. அதுல ஜூனியர் முதல் பரிசு ஜெரி, 2ஆம் பரிசு ஜோனதான், 3வது பரிசு பிரபலராஜ். நன்றி. மற்றவர்களை ஆசிரியர்களிடம் இதில் பிள்ளைகள் ரெகுலரா அந்த வகுப்புல பங்கு பெறுகிற பிள்ளைகளுடைய பரிசாக மே மாசம் போது ஒவ்வொருவராக வந்து வாங்குபடி ஏற்படுகிறோம். இந்த பரிசை கொடுக்கும்படி
வந்து அந்த பரிசை கொடுக்க வரிசையா வந்து வாங்க. கேள்வி முதல் கொடுக்கிறோம். எலைசா, ஜூடி, செரி, கேத்ரின், சுசித்ரா என்ன வந்தவங்க வாங்கிக்கிறீங்க. அவங்க குரூப்ல இருக்கிறவங்க கொடுத்துருக்கோம். மற்ற யாராவது வாங்க. ஜோனதான், ஜெருசா, ஜெஃப்ரி, சுபாஷ், ஜீவன், ஷீபா, தீப்தி, சீபா யாரு? சீபானா யாரு? சீபா வரல. தீப்தி வாங்கியாச்சு. ஜெசிகா, ஜோஸ்வா, பிரபுராஜ், கோதை, ஜோனா, ஆலனுக்கு யாராவது வாங்கிங்க. தீபிகா, சங்கர் பாலா, சுவேதா, சிவான், சியானா. இப்போது வாலிப ஆசிரியர்களுக்கான பரிசை வழங்குவதற்கு நம்ம கேள்வி கெஸ்டா வந்திருக்கிறவங்களுக்கு ஐயா நீங்க சத்யராஜையா கொஞ்சம் வந்து அந்த ஆசிரியருக்கான பரிசை கொடுக்க கொடுக்கிறேன். வாங்க சும்மா ஆசிரியர்களுக்கான பரிசு பிரேமா கவிதா, Felicia, Sasi, that's my sister. இப்போதும் வாலிப பிள்ளைகளுக்கான பரிசை கொடுக்கிறேன். இந்த வாலிபர்களுக்கான பரிசை கொடுப்பது ஆசிரமம் வந்து கொடுப்பாங்க. பெரிசியா, ஸ்னேகா,
Joel, Haris Gandhi, Gerald, இன்னொரு பரிசு இருக்கிறது. இந்த யூத் லீடர் ஆட்சி பணி செய்கிறவர்கள் அவர்களுக்கு தேவன் நல்லவர். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்தார். இப்போது நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உடைய ஆண்டவரே, உடைய பலத்த கரவைகளோடு உடைய இருந்ததற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறுவர் வாலிப நிகழ்ச்சிகள் மூலமாக பல காரியங்களை போதனையாய் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். அவைகளை வாழ்க்கையில் நாங்கள் கைகொள்வதற்கு உதவி செய்ய இந்த கலை நிகழ்ச்சிகளில் ஆண்டவரே, பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வசனம் அவருடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்க உதவி செய்ய ஒரு நாடகங்கள் மூலமாய் செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாட்டுள்ள ஆண்டவரே, இந்த தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவர்களுக்கு பலனை தாங்க. இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு ஆண்டவரை தந்த ஆசிரியர்களுக்காக ஆசிரியர் குழு பொறுப்பாளர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காய் வாலிப குழு தலைவருக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் நிறுத்தி நடைபெறுவதற்கு ஜெபித்த விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த வேளையிலும் உடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகள் செல்வதற்கு உதவி செய்கிறேன். இயேசுவானவரை உள்ளத்தில் பிறந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் வாசம் பண்ணுகிறதை கடந்து நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க கற்றுக்கொள்வதாக சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.